கள்ளுவர் கோட்டம் தான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடம். அந்த இடத்துல 350-400 போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க என்ன அங்க வந்து போராட்டம் பண்ணுவதற்கும் மகளிர், வாய் பேச முடியாத குழந்தைகள், ஊமையான இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைங்களுக்காக ஒரு குரலா தான் ஒலிக்க நாங்க வந்தோம். அங்க வேற எந்த ஒரு தவறான எண்ணத்தோட எல்லாம் நாங்க வரல. கண்டிப்பாக இந்த குரலை வந்து தமிழக அரசு காதுல எட்ட வேண்டும் என்பதற்காக தான் அவ்வளோ பேரு 2000 மகளிர் கூடி இருந்தோம். பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதியில எல்லா வண்டியும் நிறுத்திட்டாங்க. கொடி கட்டின்னு வந்த அத்தனை பெரிய பெரிய வண்டியை நிறுத்திட்டு கொடி கட்டாம வந்த சின்ன சின்ன வண்டிங்களை மட்டும் தான் உள்ள விட்டாங்க. விட்டதே அத்தனை மகளிரும் அங்க கூடி இருந்தாலும் அவர்களை எல்லாம் வந்து உடனடியாக கைது செய்து மண்டபங்கள், அதுவும் 2-3 மண்டபங்கள்ல பிரிச்சு அடைச்சிட்டாங்க. 2-3 மண்டபங்களை பிரிச்சு அடைச்சிட்டாங்க. ஏன்னா கும்பலா தெரிஞ்சா பெரிய போராட்டமாக இருக்க போகுதுன்னு. இத்தனை ஸ்ட்ராட்டஜி பண்ண காவல்துறை இதே ஸ்ட்ராட்டஜியை பண்ணிருந்தா எத்தனையோ பெண் குழந்தைகளை காப்பாத்திருக்கலாம் இல்லையா? இப்படி எல்லாம் இவ்வளவு பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு காவல்துறையை குவிச்சிங்களே. இதே காவல்துறையை குவிச்சிருந்தா எத்தனை பெண் குழந்தைங்க லிஸ்டா பாருங்க, எவ்வளவு பெரிய லிஸ்ட். இது வந்து கடந்த மாதம் மட்டும், கடந்த 2-3 மாதங்கள்ல நடந்தது. அயனாவரத்துல ஒரு சின்ன குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனையா வழங்கிட்டாங்க. அண்ணா நகர்ல ஒரு சின்ன பெண் குழந்தை, அதே போல சென்னை பூக்கடையில ஒரு சிறுமி, வேலூர் அணைக்கட்டுல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி பர்கூர்ல ஒரு சிறுமி, அதுவும் NSS கேம்புக்கு போற குழந்தைங்களை கூட பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. திண்டுக்கல்ல பட்டிவீரன்பட்டியில, வடமதுரையில இன்னொரு பாலியல் வன்கொடுமை, புதுக்கோட்டையில கந்தர்வ கோட்டையில பாலியல் வன்கொடுமை, தஞ்சாவூர்ல ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை, கள்ளக்குறிச்சியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இளம் விதவை, அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டு அங்க அந்த சம்பவ இடத்திலே மரணம் அடைஞ்சிட்டாங்க, கொண்டு இருக்கிறாங்க. யாரு குற்றவாளின்னு கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. மதுரையில அங்கேயும் ஒரு கல்குளம் என்ற அந்த பகுதியில பாலியல் வன்கொடுமை, காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி, அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி. எங்க கிட்ட இன்னைக்கு ஒரு வந்திருக்கு பாருங்க அத்தனை லெட்டர்ஸ். நாங்க இந்த பெண்கள் எடுக்க பாலியல் வன்கொடுமைக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் இந்த போராட்டத்தை நடத்துறோம் தெரிஞ்ச உடனே வீடியோ ஆதாரம், ஆடியோ ஆதாரத்தோட அத்தனை லெட்டர் வீட்டுக்கு வருது. எல்லாமே எங்களுக்கு நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டாதான் எல்லாரும் போராடுவாங்களா? எங்களுக்காகவும் போராடுங்க அப்படின்னு திருவாரூர்ல இருந்து கல்லூரியில இருந்து அனுப்புறாங்க. எல்லா அரசு கல்லூரியில இருந்து அனுப்புறாங்க. எல்லா கல்லூரியில இருந்தும் இந்த பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அனுப்புறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறோம்? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும்? இன்னைக்கு வந்து அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகி இருக்குது. 2021 இருந்து 2023 2 வருடங்களில் 2 மடங்கு அதிகரித்து இருக்கிறது. இன்னைக்கு 5000 பேர் மேல 5000த்துக்கும் அதிகமான பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா 11% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு மாநிலம் என்றால் அது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்க வேண்டும். ஒரு தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாநிலமாக தான் இருந்தது. இன்னைக்கு என்ன சீர்குலைஞ்சு போயிருக்குது? ஏன் டபுள் மடங்கு 2 மடங்காக அதிகரித்து இருக்கிறது? வட இந்தியாவை தான் சொல்லுவாங்க. பீகார்ல அப்படி நடக்குது, ராஜஸ்தான்ல அப்படி நடக்கிறது, மேற்கு வங்காளத்துல அப்படி நடக்குதுன்னு. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக 4வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. வெக்கக்கேடு. அப்புறம் என்னதான் இங்க காவல்துறையும் சட்டத்துறையும் அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பாதி % பெண்கள் தானே இருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, ஆனா அரெஸ்ட் பண்ணதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க எத்தனை பேர் வந்திருப்பீங்க? தனியா நடக்கும்போது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒருத்தர் வந்திருந்தா கூட இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்காது இல்லையா? ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? மனசாட்சி இல்லையா? எனக்கெல்லாம் கொதிக்குது. இன்னும் எத்தனை குழந்தைங்களை காவு வாங்குவீங்க? எத்தனை குழந்தைங்க சாவணும் உங்களுக்கு? எத்தனை பெண்கள் பலியாகணும் உங்களுக்கு? எத்தனை இளம் விதவைகள் செத்து போனோம்? குற்றவாளிகளையும் பிடிக்க முடியல, அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க முடியல, சட்டத்து மூலமா அவங்களுக்கு ஒரு விடிவு காலமும் கிடைக்கல. அப்ப என்னதான் இங்க நடக்குது? இத பாக்கிறது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? கொதிக்கலையா? வயிற்றுச்சலா இருக்குது. குழந்தைங்களை வெளில அனுப்ப முடியல. ஒரு அபார்ட்மெண்ட் வீட்டுல குழந்தைங்களை வச்சுக்க முடியல. அங்க நடக்குது பாலியல் வன்கொடுமை. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல. 3 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை. படிச்சுட்டு காலேஜ் வந்தா அப்பயாவது நிம்மதியா இருக்குமா? அங்கேயும் 15 வயசு, 16 வயசு, 18 வயசு, 19 வயசு கல்லூரி மாணவி எல்லாருக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்துன்னு இருந்தா அப்ப இந்த நாட்டுல பெண்கள் வாழதான் இல்லையா? எங்களெல்லாம் பார்த்தா மனசாட்சியே இல்லையா? உங்களுக்கு காப்பாத்தணும்னு தோணலையா? எங்களுக்கு எல்லாம் பதிக்குது. எங்க குழந்தைங்க
குழந்தைங்களை எப்படி நாங்க வெளில அனுப்புறது? எப்படி அனுப்புவோம்? உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் குழந்தைங்க இருக்கு. உங்களுக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு, எனக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு, இந்த நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு. எப்படி அவங்களை படிக்க அனுப்புறது? ஹாஸ்டலுக்கு அனுப்ப முடியுமா? வேலைக்கு அனுப்ப முடியுமா? பால் சொசைட்டில போய் பால் ஊத்திட்டு வர ஒரு பொண்ணை போய் பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்க முடியலையா? அதுவும் திம்மாவரம் பெரிய 10 லட்சம் பேர் இருக்கிற ஊராது. அதுல புதுசா யார் வந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம். புதுசா யாரா வந்தா கூட அந்த ஊர்ல தெரிஞ்சிருக்கும். இல்ல ஏற்கனவே இருந்த ஆளா இருந்தாலும் எப்படியாவது தெரிஞ்சிருக்கும். ஒரு வாரமாச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கும் மனசே இல்லையா? ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? இப்பதான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்த பிறகு, இத்தனை பேர் சண்டை போட்ட பிறகுதான் இன்னைக்கு அந்த ஞானசேகரன் என்ற ரிப்பீட்டட் அஃபெண்டர், ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்லுவாங்க, மறுபடி குற்றம் செய்யக்கூடிய ஒரு மனநோயாளி அந்த ஆளு. அவனுக்கு இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தீங்க. இன்னைக்கு தான் இந்த போராட்டம் எல்லாம் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டங்கள்லாம் தொடர்ந்து நடந்த அப்புறம் தான் இவங்களுக்கு தோணுதா அவங்க மேல குண்டாஸ் போடணும்னு. ஒரு வருஷம் கழிச்சு விட்டுடுவீங்களா? அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்களா? சிறப்பு போக்சோ நீதிமன்றங்கள் ஏன் கொண்டு வரல? 300 பாலியல் வழக்குகள் இருந்தாலே அங்க சிறப்பு போக்சோ நீதிமன்றம் இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க ஒரு போக்சோ நீதிமன்றத்துக்கே வழி இல்ல. 300க்கு மேல இருந்தா 2 போக்சோ நீதிமன்றம் இருக்கணும்ங்கறாங்க. அதுக்கு ஒரு போக்சோக்கே இங்க வழி இல்ல. போக்சோ நீதிமன்றத்துக்கு வழி இல்ல. மகளிர் நீதிமன்றங்கள்லாம் இருக்குது, மகளிர் காவல் நிலையங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு டிஜிபி கீழே கொண்டு வந்தீங்க. இருந்தாலும் காவல்துறையால் இந்த பாலியல் வன்கொடுமையை கட்டுப்படுத்த முடியலையே, அதை அடக்க முடியலையே. அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? வெறும் பந்தோபஸ்து தான் உங்க வேலையா? பந்தோபஸ்துக்கு தான் போவீங்களா? பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா? அரசு சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் மதுவும் போதையும் தான். தெருக்கு தெரு மதுக்கடை, பள்ளிக்கூடம், சின்ன குழந்தைங்களுக்கு கூட கஞ்சா அப்படின்னு எல்லாம் ஈஸியா கிடைக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தினாலே இந்த பாலியல் வன்கொடுமைக்கு இந்த கொடுமை நிற்கும். ஆனா அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு யாருக்குமே மனசே வராது. ஏன்னா இதுல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு மனசு இல்லாம இந்த பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வாழ தகுந்த மாநிலமாக எண்ணிக்கை போய்கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். எல்லாரும் மனசு வைக்கணும், ஒன்னா சேரணும். கண்டிப்பாக பெண்களுக்காக எல்லாரும் ஒன்னா குரல் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதோட இந்த போராட்டம் ஓயாது. இதுக்கெல்லாம் நீதி கிடைக்கிற வரைக்கும், கொடுமைகள் அது குறையிற வரைக்கும் நாங்க போராடி கொண்டுதான் இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கண்டனம் என்பது தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும். ஒரு பேசிட்டு விட்டுடக்கூடாது. ஆக்ஷன் இருக்கணும். ஆக்ஷன் இருந்தாதான் அதுக்கான ஒரு விளைவை நம்ம பார்க்க முடியும். அந்த ஆக்ஷனை வரவழைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தியிருக்கோம். வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல, காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு.